ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. எம்பெருமான் ஸ்ரீ வைகுண்டத்திலேருந்து நம்மளுக்காக நாட்டில் பிறந்து மனுஷர்காய் படாதனவெல்லாம் பட்டானே. கண்ணனா அவதாரம் பண்ணா, ராமனா அவதாரம் பண்ணா, இதெல்லாம் கொண்டாடுறோம். அவதார திருநன்னாள்னு ஆவணி ரோகிணி அஷ்டமின்றோம், சித்திரை புனர்வசுன்றோம், எல்லாத்தையும் கொண்டாடுறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எம்பெருமான் ராமனாயும் கிருஷ்ணனாயும் அவதாரம் பண்ணி இப்போ அர்ச்சாவதாரத்திலையும் அங்கங்கே திவ்ய தேசங்கள்லையும் அபிமான ஸ்தலங்கள்லையும் எழுந்திருக்கானே. இந்த எம்பெருமானை நம்மளுக்கு காட்டி கொடுத்து எம்பெருமானை அணுகிறது ஒன்றும் கஷ்டமான காரியம் இல்லை. யார் வேணுமானாலும் அவனுடைய திருவடிகளை பற்றி கொள்ளலாம் அப்படின்னு நம்மளுக்கு காட்டி கொடுத்தாலே அந்த ஆச்சாரியர்களுடைய திருநட்சத்திரத்தை ரொம்ப ரொம்ப விசேஷமாக கொண்டாடினோம். எம்பெருமான் அப்படியே அவன் நல்ல மேன்மையுடையவன், சௌலபியமும் உடையவன், எளிமையுடையவன், இதெல்லாம் இருக்குது அவன்கிட்ட. ஆனால் இதெல்லாம் இருக்குது அவன்கிட்ட நம்மளுக்கு காட்டி கொடுக்கறது யார்? ஆச்சாரியர்கள் தானே. அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களுடைய அவதார மகோத்சவத்தை ரொம்ப உற்சாகமாக கொண்டாடணும் நம்ம. அப்படிப்பட்ட ஒரு திருநன்னாள் தான் இன்னைக்கு. உத்தமமான புரட்டாசி திருவோணம் என்னும் நாளே. சுவாமி வேதாந்த தேசிகன் அவதரித்த திருநன்னாள் இன்னைக்கு. இந்த உத்தமமான நாளில் இந்த சுவாமி அருளி செய்த ஸ்லோகத்தில் சோஸ்திர பாடங்கள்லேருந்து ஒரு 2 ஸ்லோகத்தை ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேற போமளவும் வாழ்வு அப்படின்ற ரீதியில் கொஞ்சம் அனுபவிப்போம். வெங்கடவண்ணம் சமடி வரதனின் அடிமையடி அரங்கடியரடி கிளியே எங்கள் சுவாமி தேசிகனடி. கிளியே எங்கள் சுவாமி தேசிகனடி. ராமானுஜ சித்தாந்தத்தை நன்னா உறுதியாக நிலையாக ஸ்தாபனம் பண்ண பெருமை சுவாமி வேதாந்த தேசிகருக்கு அழுத்தமான பெருமை உண்டு. அதில் சரணாகதின்ற பழத்தை நன்னா பழுக்க வச்சு நம்ம சம்சாரிகளான நம்ம அத்தனை பேரும் சுவைக்கிற மாதிரி கையில் எடுத்து கொடுத்த பெருமையும் சுவாமி தேசிகனுக்கு உண்டு. இப்போ வெறும் இந்த நம்மளுக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்கிறதோடு இல்லாமல் தானும் அதை அனுஷ்டிச்சு காமிச்சவர் சுவாமி தேசிகன். இந்த திவ்ய தம்பதிகள் இருக்காளே, பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்த அந்த மிதுனமே, அந்த இரட்டையே நமக்கு உத்தேசியம் அப்படின்னு தன்னுடைய ஒரு ஸ்லோகத்திலையும் ஒரு தமிழ் பிரபந்தத்திலையும் காட்டி கொடுத்தார். திருமகளோடு ஒரு நாளும் பிரியானாதன் தின்கழலே சேது என சேர்கின்றேனே. இங்கே பாருங்கோ எல்லாரும், திருமகளோடு ஒரு நாளும் பிரியானாதன் தின்கழலே நமக்கு தஞ்சம். சேவிக்கிறேன் பாருங்கோ, நீங்களும் வந்து சேவிங்கோ வாங்கோ அப்படின்னு காட்டி கொடுத்த ஆச்சாரியன். சரணாகதிக்கு எந்த நியமமும் கிடையாது. எம்பெருமானுடைய திருவடிகளை சரணமாக பட்டணும்னா ஏதாவது வயது வரம்பு வேணுமா? ஆணாக இருக்கணுமா, பெண்ணாக இருக்கணுமா, ஏழையாக இருக்கணுமா, பணக்காரனாக இருக்கணுமா, இந்த ஜாதியை சேர்ந்தவராக இருக்கணுமா, எந்த நியமமும் கிடையாது ஐயா. சரணாகதி என்பது சர்வாதிகாரம் அப்படின்னு காட்டிய மகா ஆச்சாரியன் சுவாமி வேதாந்த தேசிகன். இந்த வேதம்னு சொல்கிறேலே, வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஏன் கவலைப்படுறேன், வாங்கோ அப்படின்னு நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு உட்காத்தி வச்சுட்டு சொல்கிறார். என்ன சொல்கிறாரா? சோகம் தவிர்க்கும் சுருதி பொருள் ஒன்று சொல்லுகின்றேன். நீங்கள்லாம் கவலையே படாத மாதிரி வேதத்தில் அர்த்தங்கள்லாம் சொல்லியிருக்கு நிறையா. அந்த அர்த்தத்தை நான் சொல்கிறவங்களுக்கு. சோகம் தவிர்க்கும் சுருதி பொருள் ஒன்று சொல்லுகின்றோம், நாகம் தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணம். ஆகண்டலன் மகனாகிய ஆவலி பேரிய ஓர் காகம் பிழைத்திட கண்ணழிவே செய்த காகுத்தனே. பிராட்டியிடம் மகா அபச்சாரப்பட்டான் அந்த காக்காசுரன். அவனை கூட காப்பாற்றினான் அந்த பெருமாள். எப்படி தெரியுமோ? சரணாகதி எத்திசையும் உழன்றோடு இழைத்து விழும் காகம் போல்.
இந்த காகத்தையும் காப்பாற்றினார். யாரெல்லாம் காப்பாற்றுவார் தெரியுமோ? யாராக இருந்தாலும் காப்பாற்றுவார். நாகம் தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணாம். எதிரியினுடைய பாசறையிலிருந்து வந்த விபீஷணனுக்கும் அடைக்கலம் கொடுத்தார். எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுப்பார், நமக்கும் கொடுப்பார். ராவணனே வந்தாலும் கொடுத்துருப்பார். விபீஷணோவா எதிவா ராவணஸ்வயம் சுக்ரீவா. நீ இப்போ என்ன பண்ணுற? விபீஷணன் சரணாகதின்னு வந்து நிற்கிறான், சேர்த்துக்கலாமா கூடாதான்னு எல்லாரும் அங்கே விவாதம் நடந்துட்டுருக்கு. பெருமாள் சொல்கிறாராம், சுக்ரீவா மகாராஜரே போய் அழிச்சுன்னு வாங்கோ, நீங்களே போய் வந்திருக்கிறது உங்களுடைய அபிப்பிராயப்படி விபீஷணனாக இருந்தாலும் சரி, என்னுடைய அபிப்பிராயப்படி ராவணனாக இருந்தாலும் சரி, அழிச்சுன்னு வாங்கோ அப்படின்னு சொன்னானே. அந்த ராமபிரான் சொல்லியிருக்கான், கவலைப்படாதீங்கோ. வேதத்துலேயும் இதான் சொல்லியிருக்கு, சரணாகதின்னு போய் அவன்கிட்ட போய் அவன் திருவடியை பிடிச்சுட்டா சோகம் தவிர்க்கும், அவன் நம்முடைய சோகத்தை தவிர்த்து விடுவான் அப்படின்னு காட்டி கொடுத்தார் தெரியுமோ. சரி, சரணாகதி பண்ணுறதுன்னா என்ன பண்ணணும்? நம்மளை காப்பாற்றிக்கிற பொறுப்பு, அதனால் வரன் பலன் எல்லாத்தையும் அவன்கிட்ட அர்ப்பணிச்சிருங்கோ, அவ்வளோதான். அகம் மத்ரக்ஷணபரோ மத்ரக்ஷண பலம் ததா நமம ஸ்ரீபதேரே வைத்யாத்மானம் நிக்ஷிபேத் புதக. அவன்கிட்ட ஒப்படைச்சிருங்கோ, பாரத்தை அவன் பார்த்துப்பான், ஆத்மாவை அவன்கிட்ட ஒப்படைச்சிருங்கோ அப்படின்னு நம்மளுக்கு காட்டி கொடுத்தவர் சுவாமி தேசிகன். திருவேங்கடமுடையான் எண்ணற்ற கல்யாண குணங்கள் கொண்டவன். அர்ச்சையில் எம்பெருமான் எண்ணற்ற கல்யாண குணங்களை வெளிப்படுத்திகிட்டே இருக்கான். முக்கியமாக சௌலபிய குணம், சௌஷீல்ய குணம், அப்படியே எப்படியெல்லாம் அவனை அனுபவிக்கலாமோ அப்படியெல்லாம் அனுபவிச்சிருக்கார் தன்னுடைய சோஸ்திரங்கள் மூலமாக. அதில் திருவேங்கடமுடியானுடைய தயை அப்படின்ற ஒரு குணத்தை எடுத்துட்டார். அந்த தயைங்கிற குணத்தை ஒரு பிராட்டியாக தயா தேவியாக உருவகப்படுத்திட்டு அந்த தயா தேவியோட நேராக பேசுகிற மாதிரி ஒரு 108 ஸ்லோகம் தயா சதகம். அதாவது ஒரு எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணத்துக்காக ஒரு 108 ஸ்லோகம் பண்ண ஆச்சாரியன் சுவாமி தேசிகனாக தான் இருக்கும். எப்படி ஆரம்பிக்கிறார் தெரியுமோ ஸ்லோகத்தை? திருவேங்கடமுடையானுடைய கருணை என்ன பண்ணுறதான், கரபுரண்டு ஓடுறதான், ஓடி ஓடி என்ன பண்ணுறதான், அப்படியே அந்த கருப்பஞ்சாறு மாதிரி ஓடி அப்படியே உறைஞ்சி போய்டுறதான். அப்படியே உறைஞ்சி போன இடம் தான் திருவேங்கடமலையா. பிரபத்தே தம் கிரிம் பிராயக ஸ்ரீனிவாசானுகம்பயா இச்சுசாரஸ்யவந்தேவ என் மூர்த்தியா சர்க்கராயுதம். அப்படியே அவனுடைய தயை வந்து அப்படியே சக்கரை கல்கண்டு மாதிரி அப்படியே உறைஞ்சி போயிடுத்து. இந்த தயையில் நீங்கள் அப்படியே மூழ்கின்றே இருங்கோ, தயையை அனுபவிச்சுட்டே இருங்கோ அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறார். என்ன பண்ணுறாரா, தயாதேவிகிட்ட நிறைய பிரார்த்தனை பண்ணுறார். அம்மா தயாதேவியே, நான் யார் தெரியுமோ? நம்ம சார்பா சுவாமி தேசிகன் பிரார்த்திக்கிறார், பேசுகிறார் தயாதேவிகிட்ட. அடியேன் அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி, நிறைய அபராதங்கள் பண்ணியிருக்கேன், அபராதங்களுக்கு சக்கரவர்த்தியே நான் தான். ராஜாக்கள்லாம் எனக்கு கீழே, நான் தான் சக்கரவர்த்தி, மொத்த பிறப்பிடமே நான் தான் அபராதங்களுக்கு. ஆனால் நீ எப்படி தெரியுமோ, அபராதங்களை எவ்வளோ பாப கூட்டங்களை கர்ம வினைகளை கொடுத்தாலும் சாப்பிட்டு வயரே ரொம்பாத ஒரு அபூர்ண குக்ஷிகி, அப்படிப்பட்ட திருவயிற்றை உடையவள் நீ. அதனால் என்னுடைய பாபத்தெல்லாம் மொத்தமாக முழுங்கிறதுக்கு ஒன்றால் மட்டும்தான் முடியும். தயாதேவியே எனக்கு ஒரே ஒரு உபகாரம் பண்ணணுமே அப்படின்னு பிரார்த்திக்கிறாராம் தயாதேவிகிட்ட. அம்மா தயாதேவியே, கருணையே, இந்த பிரபுக்கள்லாம் என்ன பண்ணுவா, ராஜாக்கள்லாம் வேட்டையாடுறதுக்கு காட்டுக்கு வருவா. வரும்போது பெரிய வலையாக எடுத்துன்னு வருவா. இந்த வலை என்ன பண்ணும் தெரியுமோ, அகலமாக இருக்கும், நீளமாக இருக்கும், நல்ல பெருசாக இருக்கும். அப்படியே எவ்வளோ பெருசு, அந்த காடோட பரப்பளவில் பாதிக்கு மேலே ஒரு வலையை அப்படியே சுருட்டி கையில் கொண்டு வருவா. அங்கே அந்த மான்லாம் ஓடிண்டே இருக்குமே. இந்த வலையை பார்த்து ராஜாவை பார்த்து தன்னை பிடிக்க வரான்ட்டு மான் கூட்டம்லாம் அப்படியே ஓடுமா. ஆனால் அந்த ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவாள், அந்த மானெல்லாம் கொல்ல மாட்டாளாம். அவள் அதுக்காக அந்த வலையை எடுத்துன்னு வரலையாம். அந்த வலையை அப்படியே மான்கள் மேலே வீசி அப்படியே அதை எங்கேயுமே தப்பிச்சு ஓட முடியாத பண்ணிவிடுவான். அந்த மான் கூட்டத்தெல்லாம் அப்படியே அரண்மனைக்கு எடுத்துன்னு வந்து அதுகளோட கொஞ்சம் விளையாடுவா தெரியுமோ. அந்த மாதிரி அடியேன் எப்படி இருக்கேன்னு தெரியுமோ, அந்த மான் மாதிரி இருக்கேன். எம்பெருமான் எவ்வளோ கிட்டக்க வந்தாலும் யாதானும் பற்றி நீங்கும் விரதம் அப்படின்னு எந்த விஷயத்தை வேணாலும் நான் பிடிச்சிக்கிறேன். ஆனால் எம்பெருமான் மட்டும் எனக்கு வேண்டான்னு ஓடிண்டே இருக்கேனே, அப்படி ஓடிண்டே இருக்கிற அடியனை எப்படியாவது பிடிச்சினோன்னு பெரிய வலையாக கொண்டு வரான். அந்த வலையை எப்படியாவது மாட்டிக்காமல் இருக்கணும்னு நானும் ரொம்ப முயற்சிச்சுட்டு உலக விஷயம் பக்கம் போயிட்டே இருக்கேன். நீ என்ன தெரியுமா பண்ணணும், ஒரு வலையாக பெரிய வலையாக நீயே இருந்துட்டு எம்பெருமான் ஆகிய பிரபுவை உல்லாசமாக காட்டில் விளையாடுறதுக்கு வராலே ராஜா, அந்த மாதிரி அடியேனை பிடிச்சு கொடுக்கணும். எம்பெருமான்கிட்ட பிடிச்சு கொடுத்து என்ன பண்ணணும் தெரியுமோ, சத்வகுணம் அடியேனுக்கு தலையெடுத்து நானே வந்து அந்த வலையில் மாட்டிக்கிற மாதிரி நீ பண்ணணும்.
இப்படி நான் எங்கே பார்த்தாலும் திரிஞ்சுட்டு இருக்கேனே, இப்படி அடியேனை கொண்டு திருவேங்கடவனுடைய திருவடிகளிலே நீ தான் சேர்ப்பிக்க வேண்டும். எனக்கு இப்படி நல்ல வழி காமிச்சு அந்த ஸ்ரீனிவாசனோட கருணை மழையில் அடியேனை நனைவிக்க வேண்டும், குளிர்விக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். விக்ஷேபமர்கசிதயே விபலாயி தேபி வியாஜம் விபாவிய விஷசைல பதேர்விகாரம் ஸ்வாதீன சத்வசரணி ஸ்வயமத்ர ஜந்தௌ திராகீயசி திருடதரா குணபாகுராத்வம். இப்படி வேண்டின்ற உடனே தயாதேவி ஏற்கனவே கருணை பொங்கி வழிகிற பிராட்டி என்ன பண்ணாலாம், சம்சாரிகளெல்லாம் கொண்டு போய் எம்பெருமானுடைய திருவடிகளில் சேர்த்து சத்வகுணம் தலையெடுக்க வச்சு சரணாகதி பண்ண வச்சுட்டாலாம். காரியம் ஆயிடுத்து, சரணாகதியும் பண்ணிட்டோம். இப்போ அந்த சம்சாரிகள் சார்பாக சுவாமி தேசிகன் பிரார்த்திக்கிறாராம். தயாசதகத்தோட 100வது ஸ்லோகம். சுவாமி ஸ்ரீனிவாசன் என்னை ஏற்றுட்டார் தயாதேவியே, உன்னுடைய ஒத்தாசை நீ தான் சகாயம் பண்ணி என்னை இத்தனை தூரம் கொண்டு வந்து எங்கெங்கேயோ மான் கூட்டம் மாதிரி அங்கங்கே தெரிஞ்சுட்டு இருந்தேனே, ஸ்ரீனிவாசனுடைய கருணைங்கிற வலையில் உன்னையே வலையாக்கி என்ன அதில் பிடிக்க வச்சு அவனுடைய திருவடிகளில் சேர்த்துட்டாயம்மா. இனிமேல் எனக்கு மோட்சம் நிச்சயம் நிரந்தரம். அதை பற்றி எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை, கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. இப்போ ஒரே ஒரு பிரார்த்தனை செய்ய வேண்டியது வேற ஒரு காரியம் எனக்கு பாக்கி இல்லை. அடியேன் செய்த வேள்வியன் ஆயிட்டேன். ஆனால் என்ன பண்ணணும் தெரியுமோ, ஒரே ஒரு ஒத்தாசை பண்ணணும். தயாதேவியே, இந்த ஸ்ரீனிவாசன் காதுகிட்ட போய் என் மேலே கொஞ்சம் ஆதரம் பெருக வைக்கணுமே, கொஞ்சம் எம்பெருமானுக்கு நம் பையல் அப்படின்னு அவன் என்னை நினைக்கணும். அந்த மாதிரி ஒரு அவன் மனசில் தோன்ற மாதிரி தயாதேவியை நீ தான் பண்ணி வைக்கணும். ஒன்றால் மட்டும்தான் முடியும். அப்புறம் என்ன தரணும் தெரியுமோ, அந்த முத்தாள்லாம் அந்த வைகுண்டத்தில் போய் அந்த நித்தியர்களோடு சேர்ந்து போய் எந்த ஆனந்த அனுபவிக்கிறாளோ அந்த ஆனந்த அனுபவத்தை அடியேனுக்கு வைகுண்டத்துக்கு போகிற வரைக்கும் இங்கேயே தரணும். அப்படி ஒரு அனுபவத்தை தரணும். என்ன தரணும் தெரியுமோ, எல்லா ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும். அந்த பாக்கியத்துக்காக நீ என்ன பண்ணணும் தெரியுமோ, திருவேங்கடமுடையான்ட்ட கொஞ்சம் சிபாரிசு பண்ணி இந்த காரியத்தையும் நடத்தி தரணும். மோட்சத்தையே வாங்கி கொடுத்துட்ட, சரணாகதி பண்ண வச்சுட்ட, அடியேனை பெரிய பெரிய காரியமெல்லாம் பண்ணிட்ட தயாதேவியை, இந்த ஒரு காரியத்தையும் அடியனுக்கு பண்ணி கொடுக்கணும். நாத பரம் கிமபி மே த்வயி நாதனீயம் மாதர்தயே மயு குருஷ்வ ததா பிரசாதம் பத்தாதரோ விஷகிரி பிரணயீயதாசௌ முக்தானுபூதி மிகதாஸ்யதி மே முகுந்தகா. இப்படி பண்ணிட்டோம் தயாதேவியே அப்படின்னு தயாதேவிகிட்ட பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசிகன். இந்த தயா சதகம் அப்படியே முழுக்கவே தயாதேவியும் சுவாமி தேசிகனும் அப்படியே பேசிக்கிற மாதிரியே இருக்குது. ரொம்ப அருமையாக அற்புதமாக அமைஞ்ச 108 ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகத்தில் ஓரொன்று தானே அமையாதோ அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்லோகத்தை பார்த்தோம். நம்ம காதுகள் நிறையத்துக்கும் இன்றைக்கி சுவாமி தேசிகனுடைய திரு அவதார நன்னாளில் அவருடைய ஸ்லோகத்தில் ஏதோது ஒன்று ஸ்மரித்து அவரை அதன் மூலமாக ஸ்மரிக்கிற பாக்கியமும் நம்மளுக்கு கிடச்சிது. இதுக்கும் சுவாமி தேசிகனுக்கே நம்ம கிருதஜதையை தெரிவிச்சுக்கணும். வாதாசனரவர் இவரென வருமா பாஷியம் வகை பெருநாள். நம்ம என்ன பண்ண முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. இந்த திரு அவதார நன்னாள் இருக்கே சுவாமி தேசிகனோட அவதார உற்சவம், இதில் என்ன பண்ணணும் தெரியுமோ, கையை கூப்பிண்டு சுவாமி தேசிகனுடைய வாழி திருநாமத்தை சொல்லி சத்தை பெறணும். நம்ம அதுதான் நம்மளால் முடிஞ்ச காரியம், வேற ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். வாதசனவர இவரென வருமா பாஷியம் வகை பெருநாள் வகுலாபரண பெருமாள் தமிழ் வாசி அறிந்திடுநாள் வேத வேதோ பிரமெமன வகை பிரமோ தெளிவுறு நாள் பேச்சொன்றுக்கு சததூஷணியை பேசிய தேசிகனாள் தீதகிய பல மாய கலைகளை சிக்கன வென்றிடுனாள் தீ கேட்டும் புகழ் ஸ்ரீபாஷியத்தை தெளிய உரைத்திடுனாள் ஓதாதோதோ வேதாந்தரிய உதயோ செய்திடுனாள் உத்தம
உத்தமமான புரட்டாசி திருவோணம் என்னும் நாளே வாழியணிதூப்புல் வழின் வருணிகமாந்தாசிரியன் வாழியவன் பாதாரவிந்த மலர் வாழியவன் போதிலா தான் மலரை கொண்டாடி கொண்டிருக்கும் தீதிலா நல்லோர் திரள். நமஸ்காரம்.